ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். வாட்ஸ்அப்பில் இந்த புதிய ஆண்டை முன்னிட்டு சில ஃபீச்சர்கள்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, விஷுவல் எஃபெக்ட், செல்ஃபி ஸ்டிக்கர் போன்ற புதிய ஃபீச்சர்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் வந்து ஒவ்வொரு தடவையும் புதிய புதிய அப்டேட்களை வந்து வெளியிட்டுட்டு அந்த அப்ளிகேஷனை மெருகேற்றிட்டு வராங்க. தற்போது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செல்ஃபி ஸ்டிக்கர், நியூ கேமரா எஃபெக்ட் போன்ற அப்டேட் வந்து மிகவும் வேடிக்கையாகவும் பயன்படுத்துவதற்கு மிகவும் எளிதாக இருக்கக்கூடிய வகையில் தற்போது வாட்ஸ்அப் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய அனுபவம் வந்து மேம்படுத்தப்பட்ட புதிய அம்சங்கள், வடிவமைப்பு, புதியகளுடன் புதிய ஆண்டை வந்து தொடங்குவதில் வந்து வாட்ஸ்அப் வந்து பெருமை கொள்வதாக வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன எஃபெக்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விஷுவல் எஃபெக்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது, வாட்ஸ்அப் வீடியோ காலில் பேசும்போது 30 வகையான விஷுவல் எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அழகான முறையில் நீங்கள் வந்து வீடியோ கால் பேசலாம். வீடியோ அழைப்புகளில் வந்து அதே போல் பேக்ரவுண்டை மாற்றி மாற்றி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்னாப்சாட்டு அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய வசதிகளையும் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் தற்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கேலரியிலிருந்து புகைப்படங்களை எடுத்து ஸ்டிக்கர் உருவாக்கி வந்ததை மாற்றி கேமரா மூலம் அப்போதே நீங்கள் செல்ஃபி எடுத்து அதையே வந்து அந்த ஃபோட்டோவையே ஒரு ஸ்டிக்கராக உருவாக்கும் அம்சமும் வந்து தற்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கேமரா மூலம் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த புகைப்படம் இல்லைனா வீடியோ வந்து நீங்கள் பிறருக்கு அனுப்பும் முன்பு அதை வந்து 30 வகையான பேக்ரவுண்டுகளை தேர்வு செய்து நீங்கள் மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஃபில்டர் செய்யவும் பிறகு மாற்றங்களை செய்யவும் வந்து இதில் முடியும். செல்ஃபி ஸ்டிக்கரையும் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து செல்ஃபி ஸ்டிக்கர். வாட்ஸ்அப் பயனர்கள் வந்து தங்களுடைய செல்ஃபிகளை ஸ்டிக்கர்களாக மாற்றி உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் கேமராவில் செல்ஃபி எடுத்து அதை ஸ்டிக்கராக மாற்றும் வசதியை வந்து தற்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கேமராவில் உள்ள ஸ்டிக்கர் என்பதை நீ வந்து கிளிக் செஞ்சிங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கராக வந்து அது மாறிடும். இந்த வசதி வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதே போல் அடுத்து வந்து குரூப் சாட் இல்லைனா பர்சனல் சாட்டின் போது ஏதாவது ஒரு மெசேஜுக்கு நீங்கள் ரியாக்ட் செய்யணும் அப்படின்னா லாங் ப்ரெஸ் செய்து தம்ஸ் அப்பு அல்லது ஹார்டின் போன்றவை வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இனிமேல் வந்து லாங் ப்ரெஸ் வந்து செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டபுள் டேப் செய்தாலே வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் ஆப்ஷன் வந்து காண்பிக்கப்படும். இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அனுப்பி பயன்படுத்திக்கலாம். அதே போல் ஸ்டிக்கர் பேக் இதை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. உங்களுக்கு விருப்பமானவர்களுடன் நீங்கள் வந்து சாட் செய்யும்போது அவர்களுக்கு பிடித்த சில ஸ்டிக்கர்கள் இருந்தால் அதை வந்து நீங்கள் ஒரு பேக் போல் சேமித்து வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சாட் செய்யும்போது நீங்கள் வந்து தேட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பேக்கில் இருந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து நீங்கள் விரும்புவோருக்கு வந்து அனுப்பிக்கலாம். இதற்காக வந்து ஸ்டிக்கர் பேக் ஃபியூச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து குயிக்கர் ரியாக்ஷன் ஃபியூச்சரும் வந்து கிடைக்க இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, வாட்ஸ்அப்பில் இந்த புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.